Welcome to great students. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்ப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு சில ப்ராப்பர்ட்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே நம்ம நம்பர் சிஸ்டத்துக்கே பார்த்துருக்கோம். 6th 7th புக்கில் நம்பர் சிஸ்டத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டிலாம் எப்படி அப்ளை ஆக போகுது, அங்கே ரியல் நம்பருக்கு பார்த்தோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன? when z1, z2 belongs to complex number, z1 plus z2 also complex number. ஸோ இதை ஸ்ட்ரைட்டாக சொன்னால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புரியாது. பட் இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்ஸ் புரியும் பாருங்க. இப்போ நான் சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருன்னு பாருங்க. இப்போ 4, 7 இது என்னது நேச்சுரல் நம்பர், கரெக்ட் தான், நேச்சுரல் நம்பர். இதில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 4 க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன், அதாவது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன் இங்கே சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி நேச்சுரல் நம்பருக்கு நான் செய்ய போகிறேன். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன் பண்ணால் 4 + 7 = 11 வருமா? இந்த 11 வந்து நேச்சுரல் நம்பர் இல்லையா? நேச்சுரல் நம்பருக்கு வந்தால் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். எங்கே ஃபெயில் ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ இதே இது 4 - 7 பண்ணேன்னு வைங்க. இந்த 4, 7 பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். 4 - 7 பண்ணால் என்ன வரும்? -3 வரும். -3 என்ன? நாட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். -3 நேச்சுரல் நம்பர் பிலாங்ஸ் டு இல்லை. அது எதில் வரும்? இன்டீஜர்ஸில் தான் வரும், நெகட்டிவ் வேல்யூஸ். அப்போ இது என்னது? இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அப்போ நேச்சுரல் நம்பர் இஸ் சாட்டிஸ்ஃபைங் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன், பட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஓவர் சப்ட்ராக்ஷன் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சரியா? இப்போ சப்ட்ராக்ஷன் எல்லா டைமும் பண்ணாது இல்லை. இப்போ இதே இது 7 - 4 பண்ணியிருந்தா பண்ணும், 3 வரும். எப்சிலான் n நேச்சுரல் நம்பர் தான், 3 நேச்சுரல் நம்பர் தான். பட் -3 நேச்சுரல் நம்பரில் இல்லை. இப்போ கண்டிஷன் சொல்லணும் என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர் பெருசாக இருக்கணும், செகண்ட் நம்பர் சிறுசாக இருந்தால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணு. பட் எப்போவுமே சப்ட்ராக்ஷனில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது நேச்சுரல் நம்பருக்கு. சரியா? அப்போது இங்கே அதே தான் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, z1, z2 காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் z1 + z2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் ப்ரூவ் பண்ணுமான அவசியமே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நம்பர் சிஸ்டம் போன தியரி ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பாருங்கள். அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? அந்த எல்லாமே என்னதான் நம்பர் சிஸ்டம், நமக்கு தெரிஞ்ச நம்பர் சிஸ்டத்திலே பெரிய செட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் தான். அதோட சப்செட் தான் என்னது? ரியல் நம்பர் சிஸ்டம். அதோட சப்செட் தான் என்னது? நேச்சுரல் நம்பர். அதோட ரியலுக்கு சப்செட் தான் என்னது? ரேஷனல் நம்பர் பார்த்தோம். ரேஷனல் நம்பருக்கு சப்செட் தான் இன்டிஜர்ஸ். இன்டிஜர் சப்செட் தான் ஹோல் நம்பர். அதுக்கு சப்செட் தான் இன்டிஜர் பார்த்து வச்சுருக்கோம். அப்போ நம்ம கிடைக்க போகிற நம்பர்ஸ் என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு நம்பர் தான் இருக்க போகுது. அப்போ z1 z2 காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் z1 + z2 காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்கும். இட்ஸ் இம்ப்ளைடு மீனிங். புக்லேயே நமக்கு நிறைய ப்ரூஃப் இதை எடுத்து கொடுக்கல, அதனால் நானும் அதை அப்படியே விட்டுறேன். பட் காமன் சென்ஸே என்னது? நமக்கு யூனிவர்சல் செட்டே என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அப்போ என்ன பண்ணாலும் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்று தான் கிடைக்க போகுதுன்றது சந்தேகம் இல்லாமல் கிடைச்சிட போகுது. இந்த மாதிரி இன்டிஜர்ஸ் இப்போ நேச்சுரல் நம்பர் இல்லாத ஒன்று இருந்தால் தான் அது கிடைச்சுமான்னு பயப்படணும். இப்போ எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பரே ஒரு யூனிவர்சல் செட்டுன்னு ஆகி போச்சு. அப்போ அதில் ஒன்று தான் கிடைச்சாகணும். அதனால் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்து z1 × z2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணானது z1 z2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து z1 × z2 என்னதான் இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இருக்கும். ஸோ இங்கே நேச்சுரல் நம்பர்லேயே நம்ம சொல்லலாம், மல்டிப்ளை பண்ணும்போது எப்போவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், நேச்சுரல் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நேச்சுரல் நம்பரே கிடைக்கும். அப்படிங்கும்போது அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அண்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி போயிடலாம். அப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? ரெண்டு நம்பர் வந்து அடிஷன், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஓவர் மல்டிப்ளிகேஷன். இந்த ரெண்டு என்ன சொல்லுது? அடிஷனில் என்ன? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்து ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். அதே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். அதனால பயப்பட தேவையில்லை, வேறு ஏதாவது நம்பர் கிடைச்சிருமா அப்படின்னு. ரைட்டா? சரி, இது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அடுத்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், கம்யூட்டர்னா என்ன? ஒரு பிளேஸ்லேருந்து டெய்லி போயிட்டு ஒரே பாத்வே ஃபாலோ பண்ணி தான் கம்யூட்டர்ஸ். ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் ஆர் கம்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க. காலையில் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கிளம்பி போவாங்க, சாயந்தரம்னா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வருவாங்க. ஸோ A to B, B to A, இதான் கம்யூட்டிங் ப்ராப்பர், கம்யூட்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூட்டேட்டிவ் நான் A to B போயிட்டு B to A வருதான். அப்போது அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போது ரெண்டு நம்பர்ஸில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 3 + 4 = 3 + 4 = 7னா அதே 4 + 3 7 தான் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அடிஷனை மாற்றுறதுனால ஆன்சர் மாறாதுன்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலாக என்னது? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஸ்பெஷலைஸாக
நேம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒரு அடிஷன், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒரு மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். அடிஷனில் என்ன சொல்றாங்க, z1 plus z2 எப்படி 3 plus 4 equal to 7 அந்த மாதிரி z1 plus z2 equal to z2 plus z1 தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உங்க புக்ல ஒரு புக் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அதனால ப்ரூஃப் பார்த்துலாம். ப்ரூஃப் பாருங்க, z1 equal to x1 plus iy1 வச்சுக்கிட்டோம்னு வைங்க, z2 equal to x2 plus iy2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்க போறேன். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போறேன். கொண்டு வந்துடா ஆன்சர் சரியா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு z1 plus z2, z1 இந்த எழுதிட்டேன் x1 plus iy1, z2 எழுதிட்டேன் x2 plus iy2. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண நான் x1 plus x2 வந்துருச்சா. அடுத்து என்ன, இந்த y காமனா எடுத்தேன் y1 plus y2 வந்தாச்சா. சரி, இப்போ ரியல் பார்ட்டை தனியாக எழுதியிருக்கேன், இமேஜினரி பார்ட்டை தனியாக எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து x1 x2ங்கிறது ரெண்டு ரியல் நம்பர் நமக்கு தெரியும். காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிஃபைன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், i தான் இமேஜினரி பார்ட்டோட சொல்லும்போது. பட் x plus iy x, x1, y1 வந்து ரியல் நம்பர் தான். பட் i தான் அதை டிஸ்டிங்விஷ் பண்ணுது, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு. அப்போ இது ரியல் நம்பர்னு தெரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு ரியல் நம்பர்ஸ் வந்து எப்பவுமே என்ன செய்யும், நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும் எப்பவுமே ரியல் நம்பர்ஸ். அப்போ x1 plus x2 போல நான் என்ன பண்ண பார்த்தா நான் இங்கே சைடில் எழுதுறேன். இது ஏன் எழுதியிருக்கேன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். x1 plus 2 x2ங்கிறது x2 plus x1 மாற்றி எழுதிக்கலாம் ரியல் நம்பருக்கு. அதே y1 plus y2 y2 plus y1 மாற்றி எழுது. ஏன் ரியல் நம்பர், நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ங்கிறதுனால எழுதலை. காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நான் இன்னும் தான் ப்ரூவ் பண்ண போகிறேன் கம்யூட்டேட்டிவ்னு. பட் ரியல் நம்பரை நான் யூஸ் பண்ணுறேன், ரியல் நம்பரோட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இதை எழுதியிருக்கேன் சரியா. இதுவும் ரியல் நம்பர் தான் y1 y2, அதனால் அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதி y2 plus y1 எழுதி வச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாருங்க, இந்த ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, iy2 plus iy1 ஆகிடும். இப்போ நம்ம குரூப்பிங் பண்ணுவோம், எப்படி குரூப்பிங் பண்ண போகிறோம், ஜஸ்ட் x2 plus iy2 குரூப்பிங் பண்ணுறோம். அப்புறம் x1 plus iy1 குரூப்பிங் பண்ணிக்கும். ஏன்னா இந்த ஆப்ரேஷன் நம்ம இதுலேயே பண்ணிட்டோம். z1 plus z2 பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் நம்ம எப்போவுமே குரூப்பிங் பண்ணுறது வழக்கம், காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அப்படி எழுதலாம். ஸோ அதனால் நான் ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஒன்றா குரூப்பிங் பண்ணியிருக்கேன். அப்படி குரூப்பிங் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கேன், x2 plus இந்த x2 பக்கத்தில் iy2 பக்கத்தில் எழுதியிருக்கேன், x1க்கு போல iy1 எழுதியிருக்கேன். இப்போ x1க்கு போல iy1. இப்போ இது என்னது நமக்கு தெரியும் z2, இதுக்கு z1 தெரியும் சரியா. z2 plus z1 பார்க்கறதுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம தோணினாலும் ரொம்ப லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நான் இந்த ஸ்டெப் எதனால எழுதுனேன், ரியல் நம்பர்ஸ் கம்யூட்டேட்டிவ்னால தான் இது எழுத முடிஞ்சது, இல்லைன்னா நான் எழுத முடியாது. இதுவும் ரியல் நம்பர்ஸ் கம்யூட்டேட்டிவ்னால தான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், குரூப்பிங் பண்ணியிருக்கேன் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் சரியா. ஸோ அப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண z1 plus z2 equal to z2 plus z1 ப்ரூவ் பண்ணிட்டேன் சரியா. கம்யூட்டேட்டிவ் என்ன ஆர்டரை மாற்றுறது, 3 plus 4 equal to 4 plus 3 அவ்வளோதான். அதே நீங்கள் இங்கே ப்ராடக்ட்டில் பாருங்கள், z1 into z2 equal to z2 into z1 பண்ண முடியல. நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம சிம்பிளி நம்பர் சிஸ்டத்துக்கு போகலாம். 3 into 4 equal to 4 into 3 சொல்லுவோம்ல ப்ராடக்ட்டில், அதே தான் இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே சொல்லியிருக்காங்க. நமக்கு ப்ரூஃப் எல்லாம் எதுவும் கொடுக்கல இதில். ஸோ அதனால் நம்ம போதும், நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும், ப்ரூஃப் கேட்க போகிறது இல்லை எக்ஸாமில், அதனால் என்ன தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆர்டர் ஆஃப் ப்ராடக்ட் பிரச்சனை இல்லை, ஆன்சர் சேமாக தான் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் சரியா. ரைட், அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன, அசோசியேஷனாலே குரூப்பிங், எப்படி நம்ம குரூப்பிங் பண்ணுறோம், எந்த மாதிரி குரூப்ஸ் ஃபார்ம் ஆகுறது அசோசியேஷன். அப்போ இந்த இடத்துல குரூப்பிங் தான் மாறப்போகுது. இங்கே z1 z2ங்கிறது ஒரு குரூப்னு வச்சுட்டா இங்கே z2 z3 குரூப் பண்ணுறோம். ஆனால் இந்த 3 நம்பர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ குரூப்பிங்னால ஆன்சர் மாற போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் z1 plus z2 பண்ணிட்டு பிளஸ் z3 பண்ணலாம், ரெண்டாவது பண்ணலாம். இல்லை நீங்கள் என்ன z1 தனியாக வச்சுட்டு z2 plus z3 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், z1 கூட்டலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணால் இந்த மெத்தட் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். பெரும்பாலும் இதை தான் பண்ண வேண்டியிருக்கும், பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. பட் அதனால நம்ம அதை அப்படியே விட்டாங்க போதும் அப்படின்னு. இதுக்கும் புக்கில் ப்ரூஃப் கொடுக்கல. அப்போ அசோசியேஷன் என்ன, எப்படி குரூப்பிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது வேற மாதிரி குரூப்பிங் பண்ணுறது. பட் 3 நம்பர்ஸில் இவ்வளோ தான் குரூப்பிங்கே இருக்குது, வேறு குரூப்பிங் இல்லை. இல்லை இந்த ரெண்டையும் குரூப் பண்ணலாம், இல்லை இந்த ரெண்டையும் குரூப் பண்ணலாம். z1 z2 பண்ணலாம், z1 z3 பண்ணலாம். வேறு எந்த ஆர்டரில் பண்ணலாம், 2 குரூப் தான், வேறு குரூப் இல்லை. அதே மாதிரி இங்கே ப்ராடக்ட்லேயும் அசோசியேஷன் பண்ணியிருக்காங்க, z1 z2 z3 இது ரெண்டா குரூப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 குரூப் பண்ணிங்க, அப்புறம் லாஸ்ட் 2 குரூப் பண்ணிங்க. குரூப் பண்ணிட்டாங்களா, சரி. அடுத்து ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன், ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன், ரெண்டு இருக்கா. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷனில் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிளி அடிட்டிவ் ஐடென்டிட்டி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நேச்சுரல் நம்பருக்கு எடுத்துக்கிட்டீங்களேன், ஐடென்டிட்டினாலே ஒன்றும் இல்லை, ஒரு 4ஓட எதை ஆட் பண்ணால் அதே வேல்யூ வரும்னு கேட்குறது அடிட்டிவ் ஐடென்டிட்டி.
4ஓட 0 ஆட் பண்ணால் தான் 4ஏ வரும். அதனால் அந்த 0க்கு பேர் தான் எனது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதே மாதிரி இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z இருக்குல்ல, Zோட 0 ஆட் பண்ணும்போது அதே வேல்யூ கிடைக்கும். அதனால 0 தான் எங்கள் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்டர் அடிஷன் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதே மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்ன சொல்லுவோம், ஒரு நம்பரோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் வருதோ அதான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் வரும், 1 பண்ணாதான் அதே நம்பர் வரும். அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வந்து 1ன்னு சொல்லுவோம். இங்கே அதான் பண்ண போகிறோம். எனது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்னது, 1 கொண்டு Z மல்டிப்ளை பண்ணால் அதே Z கிடைக்கும். அதனால காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்ன மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 தான். சரி, அந்த 1 எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், 1 = 1 + 0i. தெரியும்ல, ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்கு, இமேஜினரி பார்ட்ல 0 இருக்குன்னு அர்த்தம். y1 வந்து 0 ஆயிடுச்சு, அதனால 0iன்னு சொல்றோம். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம்ல 1 எழுதுனா 1 + 0iன்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ 1 என்னதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்ல முடியும். இது ரொம்ப சிம்பிள். எனது all whole numbers are natural numbers, all natural numbers are not whole numbers. இல்ல, all natural numbers நான் தப்பா சொல்றேன் இல்லையா, all whole numbers are natural number. உண்மையா தப்பு, 0 இருக்கு இல்லையா, 0 வந்து என்னது நேச்சுரல் நம்பர் கிடையாது. அப்போ ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ங்கிறது தப்பு. அதே ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ங்கிறது ட்ரூ. ஏன்னா 1 2 3 4 எல்லாமே ஹோல் நம்பர்ல இருக்கும். அதனால இங்க என்ன சொல்றோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு பெரிய செட்டு, ரியல் நம்பர் இன்னர் செட்டு. அப்ப என்ன அர்த்தம், ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லலாம். இப்போ 1 இருந்தா கூட 1 + 0iன்னு சொல்லலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லலாம். பட் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் நாட் ரியல் நம்பர்ஸ். இப்போ 4iன்னு இருக்கு, அதை ரியல் நம்பர் சொல்ல முடியாது, அது என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மட்டும்தான் வரும். சரியா? அதனால 1 வந்து 1 + 0iன்னு சொல்லி அதை நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் சொல்ல முடியும். சரியா? ரைட்டு. அப்போ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியில இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இப்போ 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணா அதே வேல்யூ கிடைக்குது இல்லையா, அப்போ அதான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த கான்செப்டுக்கு வர போறோம். அடுத்த கான்செப்ட் வந்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் அதை பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா 1 வரணும் இல்லையா, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண 1 வந்து என்னது, அது இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ இங்க 4 × 1/4 தான் 1 இல்லையா, 4 × 1/4 தான் 1. இங்க வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எதை மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் வருதோ அதே காம்ப்ளெக்ஸ், அதான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி நம்ம சொல்லியிருந்தோம், அது வேற விஷயம். இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு நம்பரை எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வருதோ அந்த 2 இன்வெர்ஸ் ஆஃப் ஈச் அதரா இருக்கும். சரியா? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி தானே 1 தானே, அது வருதுன்னா அப்போ 2 நம்பரும் மல்டிப்ளை பண்ண நம்பர் 1க்கு இன்னொன்று இன்வெர்ஸாக இருக்க முடியும். 4ஐயும் 1/4ஐயும் பண்ணும்போது மட்டும்தான் 1 வரும். அதே 7ஐயும் 1/7ஐயும் பண்ணும்போது மட்டும்தான் 1 வரும். 7 × 7 பவர் -1 தான் என்னது 1. கரெக்டு தான் நான் சொல்றது. என்ன காரணம், பவர்ல 1 - 1 0 ஆயிடும். அப்போ 7 பவர் 0 1, எனிதிங் பவர் 0 1. அப்போ அடுத்து என்னது, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ண போறோம். இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்ன, இப்போ ஒரு நம்பரோட முதல்ல இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு அடிஷன் பார்ப்போம், அப்புறம் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். நான் மல்டிப்ளிகேஷன் தான் எக்ஸாம்பிள் சொன்னேன், என்ன நடக்குது வரல திரும்ப காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. இங்க இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு அடிஷன் பாருங்க. இன்வெர்ஸ்னா என்ன, இப்போ ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளிகேஷன் பாயிண்ட்ல 1 வரணும்னு சொல்றோம். இங்க இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி என்ன 0 வரணும்னு சொல்றோம். அப்போ எந்த 2 நம்பரை கூட்டும் போது 0 அல்டிட்டிவ் ஐடென்டிட்டி வருதோ அதான் என்னது additive inverse of a number. இப்போ 4 இருக்கு, இப்போ ஒரு 4ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 4ஓட எதை கூட்டணும், -4 கூட்டினா தான் என்ன ஆகும், அது 0 ஆகும். 4ஓட -4 கூட்டினா தான் அது 0 ஆகும் இல்லையா. இதுதான் என்னது additive inverse ன்னு சொல்லுவோம். ஒரு நம்பர் அதோட இன்வெர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணா 0 வரும், additive inverse. இங்க வந்து அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z இருக்கு, Z ஓட எதை ஆட் பண்ண வேண்டியிருக்கும், -Z ஆட் பண்ணாதான் என்னது ஆன்சர் 0. ஆன்சர் வந்து 0 வரும். கரெக்டா? கரெக்டு தானே? நம்ம காம்ப்ளெக்ஸ் ரெப்ரசன்டேஷன்ல கூட பார்த்தோம். இப்போ 1, 2 அப்படிங்கிறது இங்க இருந்தா இதோட நெகட்டிவ் வேல்யூ என்ன இருக்கும், -1, 2. இது Z1னா இது என்னது -Z1. கரெக்டா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், இந்த 0, 0 வரும், ஆரிஜின் வரும் லைன்ல. கரெக்டா? ஸோ அப்போ ஒரு நம்பரு அதோட ஆப்போசிட் சைன் வேல்யூ தட் இஸ் -Z ரெண்டையும் ஆட் பண்ணா 0 வருது. அப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்ன வருதோ, எது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டியை கொடுக்குதோ அதுதான் என்னது அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னு வரும்போது என்ன சொல்றோம், 2 நம்பரோட ப்ராடக்ட் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியை கொடுத்ததுன்னா அது என்னது 1 வந்து இன்னொன்னுக்கு இன்வெர்ஸா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்படி பார்க்கும்போது
z to w into w z equal to 1 னா அப்ப என்ன அர்த்தம் z should be equal to 1 by w z எப்படி இருக்கணும் 1 by w வா இருக்கணும் அல்லது என்ன சொல்றோம் இந்த 1 by w எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் z இன்வெர்ஸ் க்கு ஈக்குவலா இருக்கணும் கரெக்ட் தானே நம்ம இப்ப 7 into 7 power minus 1 தான் என்ன சொன்னோம் 1 ன்னு சொன்னோம் அப்போ z into z inverse w வந்து z வந்து இன்வெர்ஸ்க்கு இல்ல z equal to 1 by w ன்னு சொல்றோம் இல்லையா அதே இத நான் இன்னொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணா w equal to இதுல w என்ன கண்டுபிடிச்சா 1 by z வரும் 1 by z என்ன z inverse சரியா w equal to z inverse அப்போ இந்த w க்கு z inverse போடினா z into z inverse equal to 1 அப்ப 7 into 7 inverse equal to 1 அப்ப ஒரு நம்பர் ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் 1 ன்னு வந்தா அப்ப 1 இன்னொன்னோட இன்வெர்ஸா இருக்கணும் அப்ப z க்கு இன்வெர்ஸ் z இன்வெர்ஸ் தான் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் சரியா இதுக்கு ப்ரூஃப் புக்ல கொடுத்திருக்காங்க நான் அடுத்து பண்றேன் ப்ரூஃப் இங்க அடுத்து மல்டிப்ளிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் அடிஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம செட் லாங்குவேஜ்ல எல்லாம் கூட இத படிச்சிருப்போம் அது மாதிரி இங்க என்ன பண்றாங்க z1 into z2 plus z3 இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம் இது காமன் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா டிஸ்ட்ரிபியூட்டிவ் மல்டிப்ளிகேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 into 3 plus 5 யூசுவலா நம்ம பண்றது உண்டு எப்படி பண்ணுவோம் 4 into 3 12 plus 4 into 5 20 பண்ணுவோம்ல 4 into 8 32 இங்க என்ன வரும் 32 satisfy நம்பர் சிஸ்டம் ரியல் நம்பர்ஸ் அதே மாதிரி இங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லிருக்காங்க ப்ரூஃப் கொடுக்கல உங்க புக்ல ஜஸ்ட் என்ன பண்ணலாம் z1 into z2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இங்க என்ன z1 into z3 நடுவுல உள்ள பிளஸ் சைன் அதே நான் இந்த z1 plus z2 அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஃபர்ஸ்ட் z1 plus z2 போட்டு பின்னாடி z3 னால பிரச்சனை கிடையாது இங்க z1 into z3 plus z2 into z3 ன்னு வரும் இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் சம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம் ப்ரூஃப் கொடுக்கல இது சரியா இந்த ப்ரூஃப் நம்ம பாப்போம் இந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் நம்ம பாப்போம் ப்ரூஃப் complex numbers obeys the laws of integers நம்ம நேச்சுரல் நம்பர்ல பார்த்திருப்போம் ஒரு பேஸ் எப்படி படிச்சிருப்போம் என்னது x power m into x power n equal to x power m plus n இதே சம்ல யூஸ் பண்ணா எப்படி பண்ணுவோம் 7 power 4 into 7 power 1 equal to 7 power 4 plus 1 எழுதிருப்போம் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நம்ம இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி நம்ம கொடுத்திருக்காங்க ப்ரூஃப்லாம் கொடுக்கல just ஃபார்முலா கொடுத்திருக்காங்க z power m into z power n equal to z power m plus n இதே அடுத்த ஃபார்முலா zm by z power n அதான் பேஸ் ஈக்குவலா இருந்து டிவைட் பண்ணா பவர்ஸ் என்ன பண்ணுவோம் சப்ட்ராக்ட் பண்ணுவோம் யூசுவல் அங்க அதேதான் x power m by x power n ன்னு போடுவோம் x power m minus 1 x போல இங்க z போடுறேன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடுத்து இங்க z power m power 1 a power m ன்னு சொல்வாங்க equal to a power m into n அங்க பண்ணிருப்போம் இங்க அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் பவர் இருந்தா பவரை மல்டிப்ளை பண்ணி இருந்தா போதும்ட்டாங்க அதே மாதிரி இங்க z1 into z2 whole power m இது என்ன இப்போ எக்ஸாம்பிள் சொன்னானே 4 into 7 the whole square equal to எப்படி எழுதலாம் 4 square into 7 square எழுதலாம்ல 28 square equal to இங்க 16 into 49 அதே மாதிரி தான் so z1 into z2 base different ப்ராடக்ட்ல பவர் சேம் வந்து தனியா போடுக்கலாம் z1 power m into z2 power m சரியா so இது வந்து இன்டிஜர்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அப்ளிகபிள் புக்ல கொடுத்திருக்காங்க வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்வெர்ஸ் ஓவர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் முடிக்கலாம் இதுல ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க இல்லையா இப்போ z அதாவது நம்ம என்ன சொல்றோம் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னால ஒரு ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் ஒன்னு வந்தா ஒன்னு வந்து இன்வெர்ஸா ஈச் அதரா இருக்கும்னு பார்த்தோம் அப்போ z equal x plus iy z inverse equal to u plus iv இருக்கு z இருக்கு z inverse நான் அஸ்யூம் பண்ணிக்க போறேன் சரியா z inverse ங்க u plus iv ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 1 வரும் அதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஓட ப்ராப்பர்ட்டி அப்போ ரெண்டு மல்டிப்ளிகேஷன் நான் ஒண்ணுக்கு ஈக்குவேட் பண்ண போறேன் x plus iy ங்கிறது z இது z inverse equal to 1 இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு மல்டிப்ளை பண்ணா என்ன this u into this அப்புறம் x plus iy into iv அடுத்த ஸ்டெப்ல u உள்ள கொண்டு போனா என்ன xu plus I into yu அடுத்து இங்க I மல்டிப்ளை பண்ணனா xiv plus I into I square yv அடுத்த ஸ்டெப்ல I ஸ்கொயர்ங்கிறது -1 ஆயிடுமா அப்ப இந்த -yv இந்த பக்கம் வந்துருமா xu minus iv minus yv வந்துரும் மிச்சம் இருக்குதுனா I into yu plus I into xv இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல 1 ன்னு இருக்குது எப்படி எழுதலாம் 1 plus 0i ன்னு எழுதுவோம் என்ன காரணம் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இமேஜினரி பார்ட் இருக்குனால அங்க 1 plus 0i ன்னு எழுதுவோம் இப்போ இங்க என்ன பண்ணலாம் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ட் 1 வேல்யூ இல்லையா
xu minus yv equal to 1. Right hand side என்ன yu plus xv equal to 0. ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணிருங்க, இமேஜினரி பார்ட்டை இமேஜினரி பார்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணிருங்க. இங்கே ரியல் பார்ட்டில் 1 இருக்குது, இமேஜினரி பார்ட்டில் ஈக்குவல் டு 0 வருது. 0 வந்தாலே வேரியபிள்ஸ் கிடையாது, நம்ம ரிலேஷனை மேக்கப் பண்ணலாம். இன்னொரு விஷயம் பாருங்க, இப்போ நம்மளோட நோக்கம் என்னன்னா இசட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இசட்னா இசட் இன்வர்ஸ் இருக்கிற யூவியும் தெரிஞ்சு இசட் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம ஃபைனலான யூவி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம நோக்கம். அப்போ யூவி கண்டுபிடிக்க நான் என்ன பண்ண போகிறேன், இதில் யூவி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இந்த ஒய்யூ இந்த பக்கம் வச்சுட்டா என்ன ஆகும், இந்த மைனஸ் எக்ஸ்வி அந்த பக்கம் மைனஸ் எக்ஸ்வி. இதில் வந்து நான் யூ கண்டுபிடிச்சலாம், ஒய் டினாமினேட்டர் போயிடுமா, minus x v by y, minus x into v by y, இது வந்து u. சரி, இப்போ u கிடைச்சாச்சு, இதை கூட இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுமா, x into u க்கு minus xv by y minus yv is equal to 1 பண்ணிட்டோமா. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆக போகுது பாருங்க, இது minus x square v by y minus yv. இந்த v என்ன இருக்கு, yv தான் இருக்கு. நான் LCM எடுக்க என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, இங்க டினாமினேட்டர்ல y இருக்கு, அதனால இங்க y மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கேன், அப்பதான் ஆட் பண்ண முடியும். சரியா, இப்போ டினாமினேட்டர் y ஆச்சு, காமன் டினாமினேட்டர். இங்க என்ன x square v, இங்க y square v. மைனஸ் காமனா v, மைனஸ் v காமனா எடுத்துரும், இங்க x square plus y square வரும். அப்போ v ஈக்குவல் டு என்ன, இந்த மைனஸ் y, இங்க y இப்போ மைனஸ் y எழுதிக்கிட்டா v ஆடுங்க. இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் y by x square plus y square பண்ணிட்டோமா v. ஒன்ஸ் v கண்டுபிடிச்சிட்டா அடுத்து u கண்டுபிடிக்கலாம். uல என்ன, மைனஸ் ஆஃப் x by y into v, v ஓட வேல்யூ இந்த இருக்கா, மைனஸ் y by x square plus y square. இப்போ இந்த மைனஸ் y இந்த y கேன்சல் ஆகிடும், அங்கே மைனஸ் இருக்கும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எக்ஸ் ஆகிடும், எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், u கண்டுபிடிச்சிட்டேன், v கண்டுபிடிச்சிட்டேன். uv தெரிஞ்சாலும் நான் என்ன பண்ணலாம், z இன்வர்ஸ் எழுதிடலாமா. z இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by z, நம்ம 7 power minus 1 1 by 7 எழுதணும், அதே தான். ஸோ z இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by 7. இப்போ u என்னது, uங்கிறது இந்த இருக்கு, x by x square plus y square minus I இன்ட்டு என்ன காரணம், u plus iv தான், அதனால i போட்டுக்கேன், i இன்ட்டு பிளஸ் ஐ தான் போடணும், பட் வீக் பண்ண மைனஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த மைனஸ் வெளியே போட்டிருக்கேன், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிருந்தால மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இசட் இன்வர்ஸ் தான், எப்போ கேட்டாலும் நம்ம எழுத தெரியணும். இப்போ நமக்கு வந்து இசட் கொடுக்குறாங்க, இசட் இன்வர்ஸ் நமக்கு வேணானே எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஞாபகம் வச்சுங்க, இசட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. இந்த எக்ஸசைஸ்ல இந்த ஃபார்முலா தான் இருக்கு இசட் இன்வர்ஸ்க்கு. இன்னும் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போகும்போது நம்ம காஞ்சிகேட் கண்டுபிடிப்போம். காஞ்சிகேட் வச்சு நம்ம இசட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்காங்க. ரெசிப்ரோக்கல் டிவைட், காஞ்சிகேட்டை நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இசட் இன்வர்ஸுங்கிறது என்ன, ஆக்சுவலி 1 by z. ஸோ இசட் கொடுத்து நம்மளை 1 by z கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, என்னது எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சு இந்த எக்ஸசைஸில் சம் பண்ண போகிறோம். அடுத்த எக்ஸசைஸில் தான் 1 by z நம்ம காஞ்சிகேட் யூஸ் பண்ணி சம் முடிப்போம். சரியா, ரைட்டு. இந்த 1 by z நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லையா, அல்லது இசட் இன்வர்ஸ்னால ஒரு நம்பர் இருந்தால் அதுக்கு வந்து இசட் இன்வர்ஸ் ஆர் 1 by z கண்டுபிடிக்க முடியும்னா அதை வச்சு நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ சப்போஸ் எனக்கு இசட் 1 by z2 கண்டுபிடிக்கணும் தேவைப்படுது, எனக்கு டிவிஷன் வந்து ப்ராசஸ் இன்னும் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் டிவிஷன் அந்த அளவுக்கு டைரெக்டாக பண்ணுற மாதிரி நமக்கு வழி இல்லை, டெரிவேஷன் பண்ணலை, நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணி இப்போ டிவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டில். அப்போ z1 by z2 டைரெக்டாக ஆர்டினரி லாங் டிவிஷன் மாதிரிலாம் டிவைட் பண்ண முடியாது காம்ப்ளெக்ஸ் நம்பரில். அப்போ லாங் டிவிஷன் மாதிரி பண்ண முடியாதுக்கு தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். என்னது z1 by z2 z1 into 1 by z2 எழுத போகிறோம். கரெக்ட் தானே, z1 by z2 தானே இது. இப்போ இந்த 1 by z2ங்கிறது என்ன, z2 இன்வர்ஸ். 1 by z z இன்வர்ஸ் போட்டுக்கலாம், z2 இன்வர்ஸ். அப்போ நான் என்ன செய்வேன், 1 by z2 பதிலாக z2 இன்வர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம். z2 இன்வர்ஸ் என்ன இருக்கு, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு எழுதுவோம் இல்லையா, அந்த கோஎஃபிஷியன்ட் வச்சு எழுதுனா நம்ம z2 இன்வர்ஸ். இது z2 வரதா என்ன, இப்போ இது 1 by z2 என்ன z2 இன்வர்ஸ். இப்போ z2ங்கிறது x plus iy இருந்திருந்தால் z2 ஈக்குவல் டு x plus iy இருந்தால் இதுதான் z2 இன்வர்ஸ். மல்டிப்ளை பண்ணிடுமா z1 into z2 இன்வர்ஸ். அப்போ மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வச்சு தான் இப்போ என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, இன்டைரக்ட்லி மல்டிப்ளை பண்ணி இந்த இன்வர்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இந்த எக்ஸசைஸ்ல இப்படி வரதெல்லாம் நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். இந்த z2 இன்வர்ஸ் இப்போலாம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரியா, அவ்வளோதான். அதனால தான் இந்த இன்வர்ஸ் கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்காங்க, ப்ரூஃபோட கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா, ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இன்னும் நம்ம அடுத்தடுத்து சம்ஸ் பண்ணும்போது இதை இன் டெப்த்தாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். சரி,
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.